இப்போ நம்ம ஒரு சிறப்பான ஒரு ஜாதக பதிவை பற்றி பார்க்க போகிறோம். கூடைப்பந்து உலகின் முடிசூடா மன்னனாக கருதப்படும் மைக்கேல் ஜோர்டான் அவருடைய தகவலை பற்றி பார்த்துட்டு அப்புறம் அவருடைய ஜாதக அமைவை பற்றி பார்ப்போம். மைக்கேல் ஜோர்டான் நேஷ்னல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் வரலாற்றில் மிகச்சிறந்த வீரராக போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். சிகாகோ புல்ஸ் மற்றும் வாஷிங்டன் விசட்ஸ் 2 அணியிலையும் விளையாடியிருக்காரு. சிகாகோ புல்ஸ் அணிக்காக 6 முறை NBA சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்று கொடுத்துள்ளார். 5 முறை NBA MVP மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக கொண்டாடப்பட்டிருக்கிறார். 10 முறை அதிக புள்ளிகள் எடுத்த வீரருக்கான விருது வாங்கியிருக்காரு. 14 முறை ஆல் ஸ்டார் போட்டிகளில் பங்கேற்பு அப்படின்னு சொல்லலாம். மைதானத்தில் காற்றில் பறந்து பந்தை கூடையில் போடும் இவரது பாணிக்கு ஹிஸ் ஹார்னஸ் என்று பெயர் உண்டு. இவரது பெயரில் நைக் நிறுவனம் வெளியிடும் ஏர் ஜோர்டான் காலணிகள் இன்றும் உலக புகழ் பெற்றவைன்னு சொல்லலாம். அமெரிக்க அணிக்காக 2 முறை 1984 மற்றும் 1992 ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று கொடுத்திருக்காரு. 1992 விளையாடிய ட்ரீம் டீமின் முக்கிய அங்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். உயர்நிலை பள்ளியில் விளையாட்டு அணியிலிருந்து நீக்கப்பட்ட போதிலும் தனது விடாமுயற்சியால் உலகில் சிறந்த வீரராக உயர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அதாவது நம்ம செஸ்ஸு விளையாட்டில் சாம்பியன் பார்த்தோம், கிரிக்கெட் சாம்பியன் பார்க்குறோம், ஃபுட்பால் சாம்பியன் பார்க்குறோம், ஹாக்கி சாம்பியன், டென்னிஸ் சாம்பியன், பேட்மிண்டன் சாம்பியன். அதே மாதிரி இந்த பாஸ்கெட்பால் கூடைப்பந்து அதுலேயும் ஒரு சாம்பியன் அப்படின்னு சொன்னால் அது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கெட்பாலில் மிகச்சிறந்த நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவர் இப்போ விளையாட்டிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகும் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா விளையாட்டுலேருந்து ஓய்வு பெற்றாங்கன்னா ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் தொழிலதிபர் ஆகிடுவாங்க. இவரும் அதே தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா 2026 தொடக்கத்தில் அவர் ஒரு ரேசிங் அணிக்கு உரிமையாளராக இருக்கார். அந்த ரேசிங் அணியும் பார்த்தீங்கன்னா பந்தயத்தில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த அணிக்கு டயோட்டோனா 500 அப்படின்னு பேர். அதுலேயும் அவருடைய அணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரேசிங்லேயும் அவர் புகழ்பெற்று விளங்குறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிறப்பு பெற்ற மைக்கேல் ஜோர்டான் அவருடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது அவர் கடகலக்கணம் காட்டப்பட்டிருக்கு. கடகலக்கணத்தில் சந்திரனும் ராகுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. மிகச்சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் விருச்சிகம். ஜாதகம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. லக்னத்தில் செவ்வாய் மற்றும் ராகு அப்படின்னு சொல்கிறது, செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் ராகுவோடு இணைஞ்சிருப்பது ஒரு விதமான ஆக்ரோஷமான மற்றும் தீவிரமான உடல் ஆற்றலை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு வீட்டில் ஒரு தீவிரமான போட்டியாளராக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு வித்தியாசமான அமைவு, அதே சமயத்தில் ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி மற்றும் கேதுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்துக்குரிய அதிபதி தான் இந்த புதன். அவர் 7ஆம் வீட்டில் சனி மற்றும் கேதுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. 4ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடு சனீஸ்வரனுடைய வீடு. இதனுடைய அதிபதி சனீஸ்வரன் 7ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். இருந்தாலும் கடகலக்கணத்துக்கு ஆகாதுன்னு சொன்னால் கூட இதுவும் ஒரு பலன்களை தரும். எப்போதுமே முழுமையாக யாருமே கெடுதல் பண்ணுறதில்ல, நன்மையும் தீமையும் தான் தருவாங்க, அதன் அளவு தான் மாறுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி குரு 8ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி 5ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஜாதகத்தில் லக்னத்திலே உட்கார்ந்துருக்கார். எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அவர் தான் அந்த செவ்வாய் தான் விளையாட்டுடைய ஆற்றலை, அதாவது நல்ல உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் லக்னத்திலே இருப்பது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு.
லக்னத்தில் ராகு இருந்தாலே மிக வீரியம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. துணிஞ்சு எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். எதிரிகளை வெல்லும் திறனை கொடுக்கும், கடின உழைப்பை கொடுக்கும், சுகபோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அவர் லக்னாதிபதி. அதே சமயத்தில் அவர் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. ஒரு ஆழமான இடம் அப்படின்னு சொல்லலாம். எதையும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் அவர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது. அதே மாதிரி முன்னாடியே சொல்லிட்டோம், சனீஸ்வரன் மகரத்தில் பலமாக இருப்பது தொழில்துறை கூட்டணிகளில் ஸ்திரத்தன்மையை தரும்னு சொல்லலாம். புதன் புத்திசாலித்தனத்தையும், கேது ஆன்மீகம் அல்லது தனித்தன்மை வாய்ந்த சிந்தனையும் கொடுக்கும்னு சொல்லலாம். 2-3 பேரும் சேர்ந்து தான் மகரத்தில் அமர்ந்திருக்காங்க. அதே மாதிரி கும்பத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இது ஒரு சிறப்பான யோக பலனை அவர் தருது அப்படின்னு சொல்லலாம். பெரும் புகழ் மற்றும் அதிகாரத்தை இது குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு ஜாதகத்தில் மிகச்சிறப்பான அமைவுகள் காணப்படுகின்றன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கார், குரு 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் போன்ற மிக அற்புதமான யோகம்லாம் உருவாகுதுன்னு சொல்லலாம். அதனாலேயே ஒரு பெரும் செல்வம் சேர்ப்பதற்கும் நல்ல புகழோடையும் சிறப்போடையும் இருப்பதற்கு வாய்ப்புகளும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டின் அதிபதி குரு மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். குரு 8ஆம் வீட்டில் இருக்கார், செவ்வாய் லக்னத்திலே இருக்கார். இவை 2 சிறப்பான அமைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்தோடைய அமைவில் ஒரு மிகச்சிறந்த வீரர் அப்படிங்கிறத லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதே காட்டுதுன்னு சொல்லலாம். கூட ராகுவும் இருக்கார். தீவிரத்தன்மை, ராகுனாலே தீவிரம்னு சொல்லலாம். ராகு முரட்டுத்தனமான, அதே சமயத்தில் ஆற்றல் மிக்க செயல்பாடு. ராகு தீவிரத்தன்மை 2 பேரும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கும்போது விளையாட்டில் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கார் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளம். அது மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு தன்னுடைய பார்வையாக 8ஆம் இடத்துல உட்காந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. முறையே 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இப்போ குருவின் பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் தனஸ்தானம் சிறப்பு பெறும், 4ஆம் இடம் சுகஸ்தானம் சிறப்பு பெறும். 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாக்கியஸ்தானத்துக்குரிய குரு தான் 8ஆம் வீட்டில் குரு சூரியனும் சேர்ந்து ஒரு சுபமான யோக பலனை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். மிகச்சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்குது. இவர் மிகப்பெரிய பேஸ்கெட் பால் வீரர் அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்திலே காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஜாதகத்தில் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. சனீஸ்வரன் தன்னுடைய 7ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது நிலையான தொழிலையும் கூட்டாளிகளின் தன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கஜகேசரி யோகம் இருக்குது. எல்லாமே சிறப்பாக இருக்குது. மிகச்சிறப்பான ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.